பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மீறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எனப்படுவது வடக்கு, அதாவது அனுராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவையை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை. 170 சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம். அந்த 170 இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் 3 மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது 3 வருடங்கள் கடந்திருக்கிறது. அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு 10,000 ரூபாய் 5 மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது. அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது. உறுப்பினர்களும் அதாவது தொண்டர்களும் அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள், உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று. ஆனால் அங்கே வேலை செய்து அன்று புரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி எனப்படுவரால் மிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில், அண்ணா நீங்கள் தயவு செய்து எங்களுக்காக கதைக்க முடியுமா என்று. யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திரட்டுமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று. அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு MBBS வைத்தியனாக இருக்கும் எனக்கு 8 வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு தரங்குறைவான ஆளாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மீறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார். அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது. அவர்கள் கைகளால் வழங்கப்பட்ட தயவு செய்து உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் மாத்திரம் கதைக்கவும். அது தொடர்பில் மாத்திரம் தான் நான் கதைக்கின்றேன். மக்களின் முறைப்பாடுகள் தான் என்னுடைய கைகளில் இருக்கின்றது. இவ்வளவு முறைப்பாடுகள் காணப்படுகின்றது. டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த வைத்தியசாலையில் டாக்டர் சத்தியமூர்த்தி மந்திரிතුමා பார்லிமெண்ட் உறுப்பினரே, வழங்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் மாத்திரம் கதைக்கவும். அது தொடர்பில் மாத்திரம் தான் நான் கதைக்கின்றேன். சபாநாயகர் அவர்களே, நான் எழுத்து மூலம் அறிவித்துள்ளேன். கடந்த மொட்டுக்கட்சி அரசாங்கத்தில் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் மூலம் ஆக்டிங் கன்சல்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் ஒரு கன்சல்டன்ட் இல்லை, ஆக்டிங் கன்சல்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கும் போது அமைச்சரவை அனுமதி வழங்கி இன்வாய்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு வழங்கிய பின்னர் யாருக்கும் செல்ல முடியாது. அவர் ஆக்டிங் கன்சல்டன்ட். அரசியல் தலையீட்டில் இவ்வாறு நியமனம் வழங்கியவர்களை நீக்கி அங்குள்ளவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருடர்களை பிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் தேசிய மக்கள் சக்திக்கு எங்கள் மக்கள் வாக்களித்தார்கள். இவருக்கு எதிராக உள்ள முறைப்பாடுகளை பாருங்கள். எவ்வளவு முறைப்பாடுகள் காணப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வீதியில் செல்ல முடியாமல் உள்ளது. எனக்கு வாகனம் வழங்கவில்லை, பாதுகாப்பு எதுவும் வழங்கவில்லை. அவ்வாறு இருக்கும் போது நான் எவ்வாறு திருடர்களை பிடிப்பது? நீங்கள் திருடர்களை பிடிப்பதாக சொன்னீர்கள். அந்த வேலையை நான் செய்கின்றேன். தயவு செய்து இந்த முறைப்பாடுகளை பெற்றுக் அவ்வாறான நபர்களை வைத்தியசாலையிலிருந்து நீக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். අරු කතානායකතුමනි, තුමාට වෙලා තිබෙන අසාධාරණ විපක්ෂය සංවිධායක මණ්ඩලයෙන් වෙලා නොදීම පිළිබඳ ප්‍රශ්න අපි මෙතන වාර්තා කරලා තිබෙනවා. නමුත් එතුමා கௌரவ சபாநாயகர் அவர்களே, 8(2) சரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கியுள்ள எழுத்து மூல அறிக்கைக்கு முற்றுமுழுதாக வெளியில் சென்று வேறு ஒரு விவாதத்தை முன்னெடுக்கின்றார். බලාපොරොත්තු වෙනවා මේක හරියට එතුමාට උපදෙස් දීලා කරන්න. අවසන් කරන්න. நான் ஒரு கட்சி தலைவர், எனக்கு கதைக்க முடியாதா? அவ்வாறானால் நீங்கள் என்னை வர வேண்டாம் என சொல்லுங்கள். நான் இங்கு வருகை தராமல் வீட்டில் இருக்கின்றேன். சாதாரண தரம் இல்லாத ஒருவரை எதிர்க்கட்சியில் போட்டுவிட்டு திருடர்களை பிடிக்க வந்தால் அனைத்து திருடர்களையும் பிடிக்க வேண்டும். අරේ මං අරන් දෙන්නම් ඕගොල්ලෝ අරපු ඔක්කොම අරන් දාන්න.
ජෆ්නාවල මේ ඩොක්ටර් සර්වානන්ද තියාගෙන ඔයගොල්ලෝ මරපු එකක් ඔයගොල්ලෝ කරපු වැඩ ටිකක් අපේ මිනිමරුවා ඒ ටික ස්ථාවර නියෝග වලට පටහැනි සියලුම දේවල් මන්සඩ් වාර්තාවෙන් හරි ඒ ටික ඔක්කොම මම සභානායකතුමා ගරු කතානායකතුමනි අපි ඔබතුමායි ගරු කතානායකතුමනි கௌரவ சபாநாயகர் அவர்களே 28 சரத்தின் கீழ் இந்த விடயத்தை சுகாதார அமைச்சருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். සෞඛ්‍ය ඇමතුමාට යොමු කළ තිබිය යුතුයි.